ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்னைக்கு மார்ச் 28 ஜட்ஜ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ரயில்வே குரூப் டி எக்ஸாமுக்கு 10th முடித்தவங்க எலிஜிபிளா இல்லை ஐடிஐ முடித்தவங்க எலிஜிபிளா அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறத இன்றைக்கி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஃபுல் டீட்டெயில் நம்ம என்ன இன்றைக்கி பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கேஸ் என்ன அப்படின்னா, 2019 ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் நடத்தும் போது ஐடிஐ மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லி ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய 10th முடித்தவங்க அதன் மேலே நிறைய பிரச்சனை பண்ணி ப்ராட்டஸ்ட் பண்ணி மறுபடியும் 10th எலிஜிபிள் மாற்றினாங்க. பட் 2024 ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு நோட்டீஸ் விடும்போதே 10th மட்டும் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு, லட்சக்கணக்கில் அப்ளிகேஷன் போயாச்சு. கிட்டத்தட்ட இந்தியா ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோன்னா ஒரு 1 or 2 crores மேலே நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிசம்பர் 28 என்ன பண்ணிட்டாங்கன்னா, கேஸ் கோர்ட்டில் போட்டாங்க. இந்த மாதிரி ஐடிஐ முடித்தவங்க மட்டும்தான் எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி போட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த Jan 2 அதை பற்றி ஹியரிங் போயிருக்கு. மறுபடியும் பிப்ரவரி மந்தில் மறுபடியும் மார்ச் 22 லாஸ்ட்டாக டாபிக் ஹியரிங் போயிட்டு இருந்துச்சு. பட் மார்ச் 28 இன்றைக்கி தான் ஃபைனலாக விடுவேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி ஜட்ஜ்மெண்ட் விசாரிச்சு என்ன சொல்கிறாங்கன்னா, இதை அவ்வளோ சீக்கிரம் டிசைட் பண்ணிட முடியாது. மறுபடியும் மே 26 இதை தள்ளி வச்சுருக்காங்க. ஏன் இன்றைக்கி இதை பற்றி சொல்லலை அப்படின்னா, இப்போது அவங்க 10th ஃபேவராகவோ இல்லை ஐடிஐக்கு ஃபேவராகவோ அவங்க சொல்லிட முடியாது. ஏன்னா யாருக்கு ஃபேவராக சொன்னாலும் இது ஒரு பெரிய ப்ராட்டஸ்ட் ஆகும். ரயில்வே லட்சக்கணக்கில் அப்ளை பண்ணியிருக்காங்க. ரயில்வே தான் ஜாப், ரயில்வே ஏதாச்சும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஜெயிச்சணும், எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க இனிமேல் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டை கேட்டப்போ என்ன சொல்லியிருந்தாங்க, ஆனால் நீங்கள் அப்படி மாற்றி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ரயில்வே போர்டு என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்கள் தெளிவாக விடும்போது 2024 சொல்லிட்டோம், 10th மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்போது ஐடிஐ பசங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் 10th சொல்லிட்டோம். ஸோ எங்களோட பக்கம் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோன்னு சொல்லி இன்னும் இதில் சொல்லியிருக்காங்க. ஐடிஐ பசங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போன டைம் எப்படி சொல்லிட்டு நிறைய மாற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க, கண்டிப்பாக ஃபேவராக தான் வரும் 2 பேருக்குமே. ஸோ அவங்க பிரித்து கொடுக்குறாங்களா பிரிச்சுக்காமல் கொடுக்குறாங்கன்னா, ஆனால் எக்ஸாம் கண்டிப்பாக கேன்சல் ஆகாது, மேபி தள்ளி போகலாம். நல்லா படிங்க, ஆல் தி பெஸ்ட். மார்ச் 28, மே 26 பார்ப்போம். மே 26 வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் கண்டிப்பாக 2 பேருக்கும் ஃபேவராக தான் வரும். ஸோ இப்போ நீங்கள் என்டிபிசிக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். குரூப் டி நடக்க இன்னும் 4 to 5 months மேலே ஆகும். கண்டிப்பாக எக்ஸாம் கேன்சல் ஆகாது, கண்டிப்பாக வரும். வெயிட் பண்ணுங்கள். ஜட்ஜ்மெண்ட்டே இன்னும் 2 monthsக்கு அப்புறம் தான் வரும். ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷனை நமக்கு இது கிடைச்ச நல்ல டைம்னு சொல்லிட்டு நல்லா படிங்க. கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். இது மாதிரி வீடியோஸ் மறக்காமல் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.